ஒரு வேரனோட சாவை பார்த்து பயந்துட்டீங்களே. செத்தவனை உங்க சகோதரர் மாதிரி நினைக்க தோணல? அவனை கொன்னவங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? எதுக்கியா வரணும்? தலை கெட்டியா இருக்குதுங்கிறதுக்காக யாரும் போய் மலையில முட்டிக்க மாட்டாங்க. எல்லாருமே பயப்படுறீங்க. சென்டிமெண்ட் பேசி கோழத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொண்ணுங்களோட கற்பை சூறையாடுறவங்களும் அப்பாவை பொதுமக்கள் மேல பாம்பு போட்டு கொல்றவங்களும் தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து நின்று பார்க்கட்டும். எப்படி எப்படிங்கிறதுக்கு நான் நாசம் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. ஒரு வேரனை பத்தி பேசுறதுக்கு வெட்கப்படுவீங்க. நான் எதுக்காகடா வெட்கப்படணும்? நம்ம நாட்டுல வாக்குல ஒண்ணு வாழ்க்கையில ஒண்ணுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அவங்க தான்டா இன்னைக்கு வெட்கப்படணும். இந்த நாட்டை கொள்ளடிச்சுட்டு இருக்காங்களே அரசியல்வாதிகள், முன்னாள் மந்திரிங்க, இன்னாள் மந்திரிங்க, நம்ம தேசத்தை காப்பாத்த அவங்க வாரிசுகளை அனுப்பியிருக்காங்களா? ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துல சேர்த்திருக்காங்களா? ஏர் கண்டிஷன் காரு, ஏர் கண்டிஷன் பங்களா, ஏதோ பிளேன்ல போற பெரிய பணக்கார பசங்க அவங்க பிள்ளைங்களை ராணுவத்துக்கு அனுப்பியிருக்காங்களா? சொல்லு. ஒருத்தன் இருக்கானா? சொல்லு. அவங்களுக்கு கொள்ளையடிக்க இந்த தேசம் வேணும், சுரண்டத்துக்கு இந்த தேசம் வேணும், இந்த தேசத்துக்காக சாகறதுக்கு ஏழையும் பஞ்ச பராதையுமா? ஏய் மாப்பிள, நீ மரியாதையா ராஜினாமா பண்ணிட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டு இங்க வந்து நிம்மதியாயிரு. அடுத்தவரை பார்த்து ஒரு வரல சுட்டி காட்டும் போது மீதி 4 வரல உங்களை சுட்டி காட்டுதுங்கிறத மறந்துடாதீங்க. அப்படின்னா நீங்களும் இந்த மண்ணில் தான் பிறந்திருக்கீங்க, இங்கேதான் பிழைக்கிறீங்க, இங்கேதான் சாப்பிடுறீங்க, இந்த மண்ணில் தான் கடைசியில் சாகவும் போறீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மண்ணுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னும் என்னையா செய்யணும்? அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம மண்ணுக்காக போராடுதான் தேச சேவைன்னா அல்லும் பகலும் உழைக்கிற விவசாயி பண்றது என்னையா? கஷ்ட நஷ்டத்துல இருந்தாலும் அவங்க பயிர் பண்ணலையா? இது தேச சேவை இல்லையா? வயசு துடிப்புல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்க. நீ மிலிட்டரியை விட்டு வர போறியா இல்லையா? சாத்தியமே இல்ல. அப்படின்னா உனக்கு தேசம் முக்கியமா இல்ல நேசம் முக்கியமா? அத நீ முடிவு பண்ணு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன். எல்லாருமே சுயநலவாதிங்க. அவங்க சுகம் தான் முக்கியம், தேசம் முக்கியம் இல்ல. எல்லாரும் இவங்கள மாதிரி இருந்துட்டா இந்த தேசத்துக்கு யார் சேவை செய்யறது? மகளுக்காக பேசுறாரு, மகளுக்காக. தேவையில்லையா? சூரி, என்னப்பா இது? அம்மா நான் கிளம்புறேம்மா. என்னங்க என்னங்க? என்னம்மா? சூரி கிளம்புறானாங்க. என்ன சூரி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பிட்ட? நான் இங்க இருந்தா யாருக்கு நிம்மதி இருக்காதுப்பா. டியூட்டிக்கு போனாலாவது எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ மறந்துடுவப்பா. ஆனா நாங்க என்ன பண்றது? கௌரி பிறந்ததுல இருந்தே அவதான் உனக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டோம். இந்த பார் சூரி, மகனா நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்ட. அப்பா அம்மாவா நாங்க உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் இல்லையா? ஆமாண்டா கண்ணா, கௌரிய மருமகளா வீட்டுக்கு கூட்டிக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்டா. நானும் வாக்கு கொடுத்திருக்கேனம்மா. மிலிட்டரியில பதவி பிரமாணம் செய்யும் போது நாம் பிறந்த இந்த மண்ணு மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். 1000 ஆண்டுகளா நமக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற அந்த இமயத்து மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என்ன மாதிரியே இந்த நாட்டுல குடியிருக்கிற இந்த ஜனங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். என் உயிரை கொடுத்தாவது என் தாய் நாட்டை காப்பாத்திய தீருவேன். அந்த தாய்க்கு 100 கோடி ஜனங்க இருக்காங்க. அவளை யாராவது காப்பாத்துவாங்க. ஆனா அப்படின்னா நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நான் செத்து போயிடுவேனா? அவசகுணமா பேசாத. கௌரிக்காகவாவது நீ உன் முடிவை நீ மாத்திக்கத்தான் வேணும். சான்ஸே இல்லம்மா.
பொண்ணா சாரிடா, வரும்போது நான் சொல்ல மறந்துட்டேன்டா. சரிப்பா, நீ போ. பொண்ணா பிடிவாதம் பிடிக்காத. ஏய் போ. அம்மா வாயம் சூர்யா செத்ததுனாலதான் இந்த ஊருக்கு விடிவு காலங்கிறது நிஜம், ஒத்துக்கிறேன். இந்த ஊருக்கு ரோடு போடுறதுக்கு, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு, ஏன் பேங்க் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு அழைச்சிருக்கேன் தெரியுமா நானு? ஏன் எத்தனை லட்சம் செருப்பு தேஞ்சிருக்கு தெரியுமா? ஏய், ஒரு வருஷமா தாகத்துக்கு சரியா தண்ணி கூட குடிக்கல, ஏன் வயிற்றுக்கு சரியா சோறு கூட திங்கல. ஆமா ஆமா, சின்னதெல்லாம் வெறும் பிரியாணி, குடிச்சதெல்லாம் வெறும் பீரே. ஏய் ஏய், இப்படி அநியாயமா பேசாதடா, நாக்கு அழுகி போயிட போகுது. ஏன் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேவ் பண்றதுக்கு கூட காசு இருக்காது, என்ன நான் தான் உனக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ பட்டு வேட்டி, பட்டு சொக்கா, ரிஸ்ட் வாட்சு, தங்க மோதிரம், செயின், ஓடுறதுக்கு ஜீப்போ, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு செல்லு? சொல்லப்போனா 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதுக்கு செலவு பண்றதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் சூர்யா பணத்துல இருந்து தானே. சுமாரா தேனை எடுத்தவன் கையணக்காம இருப்பானா? சூர்யா சத்தத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்துச்சு இல்ல லட்ச லட்சமா பணம். இவங்க அதுல சூர்யானது லட்சம் லட்சமான பணம். லட்ச லட்சமா வந்தது எனக்கு இல்லடா, சூர்யாவோட குடும்பத்துக்கு. சர்க்காரு 28 ஏக்கர் நிலம் வேற கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நெஞ்சமா 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் வேற கொடுத்திருக்குது. நம்ம சூர்யா கார்கில்ல செத்ததுக்கு அரசாங்கம் மட்டும் இல்ல, தனியார் தொண்டு நிறுவனத்தோட பணமும் வேற இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வரப்போய் தான் சூர்யாவோட பழைய வீடு இப்ப பங்களாவாயிருச்சு. அவங்க வீடு மாத்திரம் இல்ல, இந்த ஊரே மாறி போச்சு தலைவர. இல்லைன்னா 100 வருஷம் ஆனாலும் இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் வர போறதில்ல, பேங்க் ஆஸ்பத்திரி வர போறதில்ல, வாழ்வும் வராது, வசந்தமும் வராது. போ. சரி வாண்ண போலாம். வரேன் தலைவரே. ஏய், வண்டி எடுறா. Thank you.
கௌரி, நான் சொன்னேன்ல, உன் புருஷன் வந்துட்டாமா, உன் புருஷன் வந்துட்டான், நம்ம சூரி வந்துட்டான். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க என் அத்தை. யுத்தத்துல என் புருஷன் செத்து போனதுல இருந்து புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிட்டாங்க. அதுல இருந்து யார பார்த்தாலும் என் மகன்னு சொல்றாங்க. நீங்க யாரு? சொன்ன கேட்க மாட்டியா? யோ போய் அந்த பக்கம் விட்டு நேரம் கடிச்சு சாகடிச்சிருக்கும். ஏய் என்ன அங்க கலாட்டா? ஐயா யாரோ பிச்சைக்காரன்பா. ஏன் கண்ணுக்கு அப்படி தெரியலையேப்பா. ஆமா ஆமா, உங்க கண்ணுக்கு எல்லாரும் சாமியாரா தான் தெரிவாங்க. கூப்பிட்டு பாத பூஜை பண்ணுங்க. கமான் பண்ணா உள்ள போங்க. வா சொன்ன கேட் வாங்குறல. நீங்க யாருன்னு தெரியலையே. என்னப்பா நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? சூர்யா எங்கப்பா இருக்கான்? அவன் செத்து 1 வருஷமாச்சு. சூர்யாவோட சிநேகிதனா? யாரு? ஏன் சூர்யா? ஏன் சூர்யாவோட சிநேகிதனா நீ? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் செஞ்சோம். அவன் ஆம்புலன்ஸ்ல சாகுறப்போ என் அப்பாவை பார்த்துட்டு வான்னு என்கிட்ட சொன்ன. அப்படியா? இந்த வார்த்தையை கேட்கும் போது என் புள்ள சூர்யாவே திரும்பி வந்துட்ட மாதிரி சந்தோஷமா இருக்கு. வாப்பா உள்ள வா. வேண்டாம், உங்களெல்லாம் பார்த்தேன், அதுவே எனக்கு சந்தோஷம். நான் வரேன். வீடு வரைக்கும் வந்துட்டேன். உள்ள வந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம போனா என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. வாப்பா வா. பாவிங்க, ஏன் சண்டை போடுறாங்க? எதுக்கு சண்டை போடுறாங்க? சண்டை போடலன்னா அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். நான் அவனுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி இருப்பேன், மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிருப்பேன், 3 வேளை சாப்பாடு போட்டிருப்பேன். கௌரி, அவன் வந்ததும் என்ன எழுப்புறியா? சரி அத்தை, படுத்துக்கோங்க. உட்காருப்பா. சீக்கிரம் வாமா. ஐயோ வந்துட்டே இருக்கல்லப்பா, ஏன்பா கத்துறீங்க? சாப்பாடு போடுமா. இவரு நம்ம சூர்யா சிநேகிதராமா. கார்கில் போர்ல 2 பேருக்கும் சிநேகமா. உயிர் போற கட்டத்துல ஊருக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வான்னு அனுப்பியிருக்கான். அதுக்காகத்தான் வந்திருக்காரு. சாப்பிடுப்பா, வயிறு நிறைய சாப்பிடுப்பா. மெதுவாப்பா, உரைக்கேறிடுச்சா? இந்த தண்ணி குடி, தண்ணி குடிப்பா. மெதுவா. ஏன் தம்பி, உன் பேர் என்னப்பா? என்னப்பா யோசிக்கிற? உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு
சந்திரு. எந்த ஊரு? சிதம்பரம். அப்பா அம்மா இருக்காங்க. எனக்கு அம்மா, அப்பா, மனைவி, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருந்தும் நீ ஏன்பா இப்படி இருக்க? முதல்ல நானும் உங்க பையன் மாதிரி ரொம்ப நல்லதா இருந்தேன்.